கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி
Hare
மலை சிரவலவ மணி கூறுவோம் மணி கூறுவோம் மணி கூறுவோம் மணி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி வாழ்கிறோம் மணி கூறுவோம் மணி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம்
மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கென்றும் குறையே இல்லை. நான் என் கலங்கரம் என்னால் என் இருக்கையிலே, நான் என் கலங்கரம் என்னால் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர் நீங்க எங்களை உருவாக்குங்க. ஒருவேளை இத்தனை காலங்க பிசாசுடைய தண்டனைகளுக்கு
ஊழியக்காரர்களோடு செய்தி நமத்தில கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மனப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர் இந்த நாளையும் தேவன் இருக்கின்றார். அவர்தாமே நம்மை படைத்தவர், உருவாக்கியவர், ஜீவனை தந்தவர், நன்மையின் தேவன், நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் கூட நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்க நம்மையும் காண்கிற தேவன் தொடர்ந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்தவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே,
தீரையா நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி விண்ணப்பத்தை கேட்பவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே விண்ணப்பத்தை கேட்பவரே துதிப்பே உம்மை துதிப்பே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பே ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை விழுந்தாலும் உம்மை துதிப்பேன் கடலில் போட்டாலும் உம்மை துதிப்பேன் நான் உம்மை விட்டு எங்கே போவேன் நான் உம்மை விட்டு எங்கே போவேன் வாழ்வேன் செய்ய காட்டு மரம் உம்மை துதிப்பேன்
எனக்கு உமையன்றி உலகில் யாரையா இந்த உலகம் தந்ததே மணியா இந்த உலகம் உசுரும் தந்ததே மணியா உமை துதிப்பே ஜீவனுள்ள நாளெல்லாம் உமை துதிப்பே நம் தேவனின் பாதம் ஸ்தோத்தரிப்போமே அவர் நாமத்தை நாளும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர்கள் நடக்காத அதிசயங்கள் குறைவதில்லை தேவர்கள் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர்கள் நடக்காத அதிசயங்கள் குறைவதில்லை விசுவாசித்தால் உன்னை எது வந்தால் உனக்கு ஜெயம் கொடுப்பார் விசுவாசித்தால் உன்னை அரவணைப்பார் எது வந்தால் உனக்கு ஜெயம் கொடுப்பார் கருணை உள்ளவர் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒருவரே தேவியோமே நம் தேவன் பாடும் அவர் நாமத்தை நாளும்
அவர் வழியே தேடி போனார் வாகையும் கூடாரும் அனைவரும் செய்வார் வாகையை அவர் வழியே தேடி போனார் வாகையும் கூடாரும் அனைவரும் செய்வார் சோர்ந்து விட்டால் உன்னை தேடிடுவார் தாழ்ந்து விட்டால் உன்னை உயர்த்திடுவார் சோர்ந்து விட்டால் உன்னை தேடிடுவார் தாழ்ந்து விட்டால் உன்னை உயர்த்திடுவார் இரக்கம் உள்ளவர் இயேசு ஒருவரே இயேசு ஒருவரே தேடி ஓடி நம்பி வந்தாலும் சோதரி ஓடி அவர் நாமம் முழு மனதோடு இயேசுவை நம்பினார் ஒருபோதும் உலகில் துக்கப்படுவதில்லையே முழு மனதோடு இயேசுவை நம்பினாள் ஒருபோதும் உலகில் வெட்கப்படுவதில்லையே தட்டிவிட்டால் கதவை திறந்திடுவார் கேட்டுவிட்டால் உனக்கு கொடுத்திடுவார் தட்டிவிட்டால் கதவை திறந்திடுவார் கேட்டுவிட்டால் உனக்கு கொடுத்திடுவார் உண்மை உள்ளவர் இயேசு ஒருவரே இயேசு ஒருவரே தேடி ஓடி நம்பி வந்தாலும் சோதரி ஓடி அவர் நாமம் தேடி ஓடி நம்பி வந்தாலும் சோதரி ஓடி அவர் நாமம் பாடி ஓடி கலவீர சங்கீதம் வீர சூதரி கோபி அவன தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 95:3 பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 95:3 மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போலும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார்? இந்த நாளிலே தேவனுடைய திருப்பந்தியிலே பங்கு பெறப் போகிற ஒவ்வொருவரும், ஞானஸ்தானம் எடுக்காதவர்களும் கூட தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தரே மகாதேவனும் எல்லா
தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள், தேவர்கள், முனிவர்கள், ரிஷி என்னென்னமோ சொல்றாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் கர்த்தரே மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகா ராஜனமாய் இருக்கிறார். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த இயேசு ஆண்டவரை தவிர வேறு யாருமே உலகத்திலே உயர்ந்த தெய்வம் என்பது இயேசு கிறிஸ்து மட்டுமே. யார் எப்படின்னா இருக்கட்டும், நம்ம ஒண்ணு சொல்லலாம். ஆனால் வேதத்தின் பிரகாரம் நம்முடைய தேவன் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனாக இருக்கிறார். இந்த மகாராஜன் எப்படிப்பட்டவர்? பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. வேறு யாராவது தெய்வங்கள் கையில் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கா? பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். பர்வதங்கள் எல்லாம் அவருடையது, வேற யாருடையதுன்னு சொல்ல முடியாது. வானத்திற்கும் பூமிக்கும் உரியவர். ஆதலால் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரமும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். யோசித்து பாருங்க. கடல் ஆதியாமத்தில் படைக்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய கடவுது. அது ஒரு புறத்திலே ஜலம் இருந்து மீதி எல்லாம் சமுத்திரமாகிவிட்டது. தேவன் எப்படி இருந்தார்? ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அவர் பரிசுத்த ஆவியாய் அப்பொழுதே இருந்திருக்கிறார். அவர் ஜலத்தின் மேலே, இன்றும் வானத்திற்கு மேலே ஜலம் இருக்கிறது. தேவன் அதற்கு மேலே இருக்கிறார். நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தேவனாகிய கர்த்தரே அந்த சமுத்திரத்தை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கியது. நீங்க நம்ம பூமியின் மேலே இருக்கிறோம். வெட்டாந்தரை அவர்தான் உண்டாக்கினார். அது மாத்திரமில்லை, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கணும்? நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ வாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? தேவனுக்காக தங்களை முழுமையாய் தாழ்த்த வேண்டும். நீங்க முஸ்லிம்களை பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய தெய்வத்தை தொழுது கொள்ளும் பொழுது தங்களை சுத்தம் செய்து கொண்டு, என்ன கை கால்களை அலங்கி முகத்தை அலங்கி கொண்டு பிறகு அவங்க தெய்வத்தை வணங்குறாங்க. அது எதை காட்டுகிறதுன்னா, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட வேண்டும். வாங்க தேவனுடைய சமூகத்துக்கு போகலாம். அங்கே நம்மை தாழ்த்துவோம். தேவன் நம்மை காண்கிற தேவன். அப்படிதான் இங்க தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? சிலர், பலர். நீங்களே யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அவர் யாரு? நம்முடைய தேவன். நம்ம எல்லோரும் உரிமை கொள்ளலாம். இதுல ஜாதி மதம் பேதம் இல்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லை. நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள்னா தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அவர்தான் நம்முடைய மேய்ப்பர், நாம் அவருடைய ஆடுகள். நாம் அனைவரும் அவருடைய கைக்குள்ளாய் இருக்கிறோம். காரணம், அவர் நம்மை ஒவ்வொருவரும் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். அப்ப இந்த கையில பாத்தீங்கன்னா எல்லாமே அடங்கிடுச்சு. அவர் எப்படிப்பட்டவர்? வானத்திற்கும் பூமிக்கும் உரியவர், சர்வலோகத்தின் சிருஷ்டிகர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்ப அவருடைய உருவம் எப்படி இருக்கும்? நாமே
கற்பனை செய்து பார்த்தால் வானத்துக்கும் பூமிக்கும், வானம் எங்கே இருக்கு, இன்னும் யாரும் தொட முடியல. ஏரோப்ளைன் போகுது, ராக்கெட் போகுது, எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு போகுது, லட்சம் கிலோமீட்டருக்கு போகுது. லட்சத்துக்கு போகுதான்னு தெரியல எனக்கு. அப்போ என்ன பண்ண முடியல, வானத்தை தொட முடியவில்லை. அப்போ இந்த வானம் பூமி அவ்வளவு உயரமா இருக்கோம்னா தேவனாகிய கர்த்தர் எத்தனை பராக்கிரமசாலியாக இருப்பாங்க. நம்ம யோசிக்கணும், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். சும்மா ஏதோ படத்துல காட்டுறாங்க, ஒரு லட்டியை வச்சுக்கின்னு ஒரு ஆட்டுக்குட்டி மேலே தூக்கி இதுதான் ஏசு அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய தேவன் அவர் அல்ல. அவர் வானத்திற்கும் பூமிக்கும் உரியவர், சர்வ லோகத்தின் சிருஷ்டிகர் அவர் தான், கிரியேட்டர். இவர் தான் படைப்பு. ஒவ்வொரு நம்ம தேவனை குறித்து கற்பனை செய்து பார்க்கணும். நம்ம யாரும் எப்படி வா சிலர்லாம் காட்டுவாங்க, மலையை அப்படியே கையில் தூக்கி போற மாதிரி காட்டுவாங்க. யாராவது தூக்கி போக முடியுமா யோசிச்சு பாருங்க. பிசாசு காட்டலாம் மேஜிக், ஆனால் அவனால வேற எதுவும் செய்ய முடியாது. சும்மா ஷோ மட்டும் காட்டுவான். என்ன ஷோ? ரோட் ஷோ. அதை பார்த்து நிறைய பேர் மயங்கி போய் இவன் தான் கொடுத்தது உலகத்திலே பெரிய கடவுள் என்று சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவன் வெவ்வேறு ரூபத்தில் இருக்கின்றபடியினால் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தெரியாமை செய்கிற காரியங்கள். நம்முடைய தேவன் சர்வலோகத்தை சிருஷ்டிக்க. பிறகு பாருங்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்னைக்காவது அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவராகிய தேவன் எகிப்திலே அடிமையாய் இருந்ததை தேவன் காணும் போது தேவனுக்கு மிகுந்த வருத்தம். ஆதலால் என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கக்கூடாது, என்னுடைய ஜனங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் கொண்டு போய் வைப்பேன், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுக்கு எத்தனை வருத்தம் இருக்கும். ஏன்? தேவனுடைய வார்த்தையை கேட்காததுனால, கீழ்ப்படியாததுனால, அதை உணராதனால, தேவனை கனப்படுத்தாதனால அடிமைகளாய் போக வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கும் நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்காமல், அதை கனப்படுத்தாமல், உணராமல், அதன்படி நடக்காமல் இருக்கின்ற நம்மில் எத்தனை பேர் சீர்கட்டு இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்க. நம்மில் எத்தனை பேர் அப்படி இருப்பாங்க? தெரியும், உங்களுக்கு தெரியும் யார் யார் நம்மில் அப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்களே யோசித்து பார்க்கலாம். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது, வேத நாயகன் போதிக்கிறார். நீங்க என்ன பண்ணீங்க? வனாந்திரத்தில் எனக்கு கோபம் மூட்டுறது போல இனிக்கும் அப்படி இருக்காதீங்க, உங்களை நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது இருங்கள் அப்படின்னு தேவன் சொல்லி இருக்கின்றபடியினால் ஒவ்வொருவரும் கூட தேவனுக்குள் கீழ்ப்படிந்துதான் இருக்கிறது. அடுத்த வார்த்தை பாருங்க, 100 சங்கீதம் 100:2. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். சாவுட்டு பொண்ணு என்ன பண்ணுவீங்க? ஒரு சிலர் ஆண்களா இருந்தா அந்த மேல வைத்திருந்தா சொல்லுவாங்க, கூத்தாடுவாங்க அப்படின்னு சொல்லி. சாவு வீட்டுக்கு போனாலும் சரி, சில கல்யாண வீட்டுல பேண்ட் அடிச்சாலும் சரி, அந்த மாதிரி பண்றது அவங்களுக்கு வழக்கமாக இருக்கு. ஒரு சாப்பிட்டுக்கு போனா என்ன பண்ணணும்? அழணும். தண்ணி வரலன்னா கூட வருகிறது மாதிரி அந்த தண்ணீரை வர வைக்கணும். அந்த வீட்டை அவர்களை கண்டு, ஓஹோ எனக்காகவும் கூட நீ கண்ணீர் சிந்துகிறாயே, என் குடும்பத்தில் மரித்த ஒருவருக்காக நீ துக்கம் காண்பிக்கிறாயே என்று நம்மை அவர்கள் காணும்படியா அந்த துக்க முகத்தோடு. எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் போய் வந்திருக்கீங்க?
அதெல்லாம் முடிஞ்சவா அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி போனோம்னையும் குரூப்பாக வந்திருந்தா அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேசிக்கின்னு அப்படி போயிட்டு அங்கே என்ன டீ கடை இருந்தால் டீயோ பஜ்ஜியோ கடையோ பன்னோ பிரெட்டோ சாப்பிடணும்னா சாப்பிட்டு அவங்கவுங்க அப்படியே பெருகி போயிடுவாங்க. அந்த துக்கம் அங்கேயே முடிந்தது. வீட்டில் வந்து சொல்லிக்கலாம். ஆனால் துக்கம் வேண்டப்பட்டவர்களாக இருந்தால் இருக்கும், இல்லைன்னா இல்லை. அவர் பறந்து போனாங்க, என்னை மறந்து போனாங்க. வீடு வரை உறவு, கடைசி வரை யாரோன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவன் உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் ஒருவர். மற்றவங்களா சொல்லலாம், அந்த தாகம் இருக்கலாம், ஆனால் முடியாது. காரணம், ஜீவன் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும், பிறகு மரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். தேவனுக்கு பிரியமான யோசித்து பாருங்க. நான் அடிக்கடிக்கு நினைப்பேன், என் மனைவி சொல்றாங்க, என்னப்பா என்ன சொல்றீங்க, நான் உங்கள் மத்தியில் இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு, தேவனுடைய பாடங்களை பாடிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் மரித்து விட்டால், இப்படி நம்ம சபையிலே தேவனை ஆராய்ந்து பாடுபவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு நான் யோசிப்பேன். இவ்வளவு உருக்கமா தேவனை பாடும்படியாய், ஐயோ ஊழியக்கார செஞ்சுதான் இருப்பான், இந்த பாட்டுலாம் எப்படி பாடுறாரு, அப்படி பாடுற பாட்டுதான் வெறுமசைய பாட்டு எவ்வளோ பாடுதல் இருப்பான். இன்னைக்கு அப்படி யோசித்து பாருங்க. ஒருவர் நான் மரித்து போனால் எத்தனை பேர் நாம் தேவனுக்குள்ளாக, நீங்க ஃபுட்பால்ல பார்க்கலாம், கபடியில பார்க்கலாம், என்னத்த ஒரு ஆள் தோத்துட்டாக்க ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் இறங்கி விடுவாங்க. இவரு அவருக்காக நல்லா விளையாடுவார். இவர் யாராவது அங்க தொட்டு அவர்களை தோற்கடித்து விட்டால் மீண்டும் இந்த குறிப்பிலிருந்து தோற்றவர் மறுபடியும் உள்ள வருவாங்க. இதுதான் பழக்கம். ஃபுட்பால நல்லா ஆடிட்டே இருப்பாங்க. அவருக்கு ஏதாவது அடிபட்டு மயக்கமோ சோர்வா இருந்தால் உடனே ஆளை சேஞ்ச் பண்ணுவாங்க. கம்ப்ளிகிட்ட சொல்லு, ஆளை நம்ம மாற்றிக்கிறாங்க, உடனே மாற்றிக்குவாங்க. ஆனால் நம்ம சபையில் எனக்கு அந்த மருத்துவம் இருக்கு, மனைவி மட்டும் இருக்காங்க. அடுத்து நம்ம சபையிலே தேவனுக்காக எழுபவர்கள் யார்? நானும் கூட கர்த்தருக்குள் உண்மையை உத்தவமா இருப்பேன். அந்த தாகம் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, சபை முடிந்து போகும் வரைக்கும் இந்த சபையிலே இருந்து தேவனுடைய காரியங்கள் என்ன என்பதை அவர்கள் செய்வார்கள். குறிப்பிட்ட சகோதரிகள் மட்டுமே செய்கிறார்கள். அவங்க சிவா, சேரன், திவ்யா, விக்டோரியா, இவங்க 3 பேர் மட்டுமே இந்த காரியங்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள பேசி செய்கிறாங்க. பெண்கள் ஒருவேளை அவர்களுக்கு திருமணம் ஆகி கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பிறகு யார் செய்வார்கள்? இந்த தாகம் யாருக்கு இருக்கு? அது இருக்குதா இல்லையான்னு ஊழியக்காரர் தீர்மானிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க. ஏதோ வந்தோம், கோயிலுக்கு வந்தோம், தேங்காய் உச்சம், உதவியை காட்டினா அப்படியே காய்ச்சி போற மாதிரி இருக்காங்க. அடுத்து யாரு? முயற்சிக்கணும். தேவனுக்காக யார்? என் மனைவி இருக்காங்க. ஒருவேளை என் மனைவியும் மறித்து விட்டால் நான் தான் பேசுவேன், நான் தான் பண்ணணும், போட்டி வருமா? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அப்படி சத்தியத்தின்படி நடப்பதாக இருக்க வேண்டும். அப்பதான் தேவன் கிரியை செய்வார். அநேக ஜனங்கள் பார்ப்பாங்க, ஒன்றும் இல்லைப்பா, யாரும் மெசேஜ் கொடுக்குது, ஆள் இல்லை, ஒன்றும் செய்யல, இங்கே என்ன ஆகிப்போச்சு, ஒரு போட்டியா இருக்குது, ஐயோ எத்தனையோ சபைகள் நடந்த மாதிரி தான் இங்கே நடந்ததுன்னு அவங்க வேற சபைக்கு போயிடுவாங்க. கண்டிப்பா அப்படி நடக்கலாம். இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம். சும்மா ஏதோ வந்து உங்க மத்தியில இது எதுக்குன்னு கேட்டா, வயது நிமித்தமாகவும் பலவீனத்தின் நிமித்தமாகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம், நடக்கும். யாரும் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது என்னைக்கோ எப்போவோ, எந்த வயதிலோ, எந்த சூழ்நிலையிலோ. இதெல்லாம் நான் என் மனைவி தினந்தோறும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட தாகம் இருக்கு? கர்த்தருக்காக செய்யணும். அதுதான் இங்கே
சொல்லப்பட்ட வார்த்தைகள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினவர், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இப்படிப்பட்ட காரியெல்லாம் மனசுல வச்சு நாம சிந்தித்து நிதானித்து அறிந்து கிறிஸ்துக்குள்ள நான் எப்படி இருக்கேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யமுடைய நீதி எப்படி எனக்குள்ள இருக்குது. என்னை பத்தி உங்களை நிறைய பேருக்கு தெரியும், நான் எவ்வளவு மோசமா இருந்தேன். இன்னைக்கு அடியனை கொண்டு தேவன் உங்கள் மத்தியிலே சவுளை போல, அவர் ராஜாவா இருந்தால் நான் பூஜாவா இருக்கிறேன். அடியன் என்னையும் கொண்டு என்ன பண்றாரு உங்கள் மத்தியிலே. எனக்கு தெரிஞ்ச என் நண்பு சகோதரி சாராளுக்கு நல்லாவே தெரியும் சாஸ்திரி நகரில் சபை எப்படி நடந்து கொண்டு இருந்தது, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தேன். இன்னைக்கு அவர்களும் அவர்கள் மத்தியில் நீங்களும் கூட காண்கிறீர்கள். எனக்குள்ள வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஏன் உங்களால வர முடியாது? கர்த்தருக்காக எழும்புவோம். ஒரு கபடி ஃபுட்பால் மாதிரி வச்சீங்க, ஏன் கிரிக்கெட் கூட எடுத்துக்கலாம். அதில் கூட யாராவது முடியலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அது சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப நம்பிக்கை கூட என்ன பண்ணணும், அந்த தாகம் உள்ளவராக இருக்க எத்தனை வாலிபர்கள் இருக்காங்க. ஆண்டவருக்காக நம்ம எழும்பணும். எத்தனையோ கோயில பாருங்க, அங்கெல்லாம் வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் அந்த கோயிலுக்காக தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க. ஆமா, உறுப்பினராக இருக்கும்படி நானும் ஒரு அங்கம் என்று சொல்லி பெஞ்சை போட்டு டேபிள் போட்டு அங்கே உட்காந்துக்கணும். வரும் போரும் கட்டலாம், கூடுமானால் இதற்காக டொனேட் பண்ணுங்க, நன்கொடை செய்யுங்க. இந்த காரியத்திற்காக ஒரு விழா வைத்திருக்கிறோம், ஒரு திருவிழா வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவர்களிடத்தில பக்தர்களிடத்திலே என்ன பண்றாங்க, தங்களை அர்ப்பணித்து நான் வணங்கலாம் வாங்கலாம் விழா இருக்கலாம் பார்த்து பண்ணுங்க, அண்ணனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தயவாய் பணிவாய் எவ்வளவு கொடுக்குற, நான் பார்த்து பண்ணுங்கண்ணா, நீங்க தாங்க செய்யலாம், நீங்களாம் பெரியவங்க, இதோ பார்த்து பண்ணுங்க. அவர் இப்படி சொல்லும் போது என்ன பண்ணுவாரு, 100 500 கொடுக்குது, 500 1000 கொடுப்பாரு, 1000 5 10 கொடுப்பாரு. எத்தனை இருக்காங்க, நான் அது இருந்திருக்கேன், அப்படியெல்லாம் வசூல் பண்ணியிருக்கோம். நானும் குமார் மாமா பார்த்த உடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. மாமா வாங்கி எங்களுக்கு கொடுப்பாரு, நான் அப்படியே பையில போடுவோம், பாக்கெட்டில் போடுவேன். ஒரு கணக்கு வழக்கு என்னை கேட்க மாட்டேன், நான் கொடுக்குற கணக்கு தான் எப்பவும் சொல்லியிருக்கேன். என் மனைவி நல்லாவே தெரியும், குமார் மாமா நான் அவ்வளோ நம்பி இருந்தேன். எத்தனை வருஷம் இந்த திருப்பதி கொடைக்காக அசோக் என்ன மாமா சொல்லுங்கம்மா, எல்லாம் முடிஞ்சு எவ்வளோ இருக்குது நான் சொல்கிறேம்மா, பார்த்து பண்ணிடுறேன், கூத்து வச்சிடலாம் ஒரு 5 நாள். சரிம்மா, பிரியாணி போட்டுடலாம், சரிம்மாம்மா இருக்குமாம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். வருங்க போகிறோம்னா அவரை பார்த்து காசு கொடுத்துட்டு போவாங்க. இது நிஜங்க, நீங்கள் கேட்டு பாருங்க, அவருக்கு தான் இருக்கார். இது வரைக்கும் என்கிட்ட அசோக் எவ்வளோ வந்தது, எத்தனை பேர் கொடுத்தாங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கை என் மேலே வச்சிருக்கேன். நானும் அவருக்கு உண்மையாக இருக்கேன், இன்னைக்கும் இருக்கேன். அவர் ஒருபோது நான் மறக்கவே மாட்டேன். சூழ்நிலை நிமித்தமாக அவர் போய் பார்த்து பேச முடியல, அவ்வளவுதான். மற்றபடி அவர் எனக்கு மிகவும் விரும்பத்தக்கவர். அவர் அடிக்கடி என் மனைவிட்ட சொல்லிக்கிட்டே, மாமா எனக்காக சண்டப்பட்டவர் யாரையும் கூப்பிட்டு என்னதான் கூப்பிட்டு வாட்ஸ்அப் போகிறோம், இது போயிட்டே இருக்கும், ஜீப் வந்துடும், குப்பத்தேடி இருக்கும், அப்படியே உட்காந்துடும், குப்பத்தேடி விடுவார். எத்தனையோ இடம் இருக்கு, மாமா என்ன கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஏன் அவரை சொல்ல வரேன்னா, அவரை பார்த்தோம்னா அடிப்பார், என்ன விழா வைக்கலாம், அவ்வளோதான், எதுவுமே கேட்க மாட்டார். அவனுக்கு எடுத்து கொடுப்பாங்க பாரு, அப்போ 1000 500 2000 வரும். அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது,
வருவ போறோம்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அவர் பிரிச்சு கூட பார்க்க மாட்டாருங்க. அவரு பிரிச்சு கூட பார்க்க மாட்டாரு. எவ்வளவு கொடுக்குறாலும் கூட தெரியாது. அப்படி கொடுத்தோமே வாங்கி அசோக் வாங்கி வாங்கி பாயிண்ட்ல போட்டுக்கணும். அவன் எனக்கு கணக்கே கேட்க மாட்டாரு. அவங்க தம்பிகளா இருந்தா டொனேஷன் கொடுத்தாலும் அந்த கணக்கு வாங்கணும். கணபதி செத்துட்டாரு, அவர்கிட்ட கணக்கு வாங்கணும். ஒரு 15 பேருக்கு புக்கு கொடுத்துருக்கோம். அசோக் அதெல்லாம் பார்த்து பண்ணு. எல்லாருக்கிட்டே கணக்கு. எல்லாரும் என் மேல ரொம்ப எரிச்சலா இருப்பாங்க. என்ன ரொம்ப பண்றாரு இவரு. குமார் மாமா அவ்வளவு நம்பிக்கை என் மேல வச்சிருக்காரு. இன்னைக்கு நான் அவரை நம்புவேன். நான் பேங்க்ல வேலை செய்யறதுக்கு அவருக்கு காரணம். அவர் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவருடைய நண்பர் மூலியமா சொல்லி என் மச்சானுக்கு என்ன இந்த இடத்துல கேட்கறாரு அந்த இடத்துல போடுங்க எனக்கு இன்டர்வியூ வர வச்சு அது மூலியமா எனக்கு வேலை கிடைச்சு. அதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். எங்கும் சொல்லுவேன். அவரிடத்துல எப்பவும் சொல்லிட்டு இருப்பேன். என் மனைவிக்கு எல்லாமே தெரியும். அப்படி எம்ப்ளாய்மெண்ட்ல ஆளை பிடிச்சி எனக்கு இன்டர்வியூ வர வச்சு அதன் மூலியம் தான் எனக்கு வேலை கிடைச்சி. நான் சும்மா போயிட்டு அப்படி ஜாயின் பண்ணிடுறேன். அதுக்கெல்லாம் பார்த்துட அவர் தான். நான் எப்பவும் அவர் மறக்கவே மாட்டேன். அவர் செய்த நமக்கு எத்தனையோ காரியங்கள். நிறைய இடத்துக்கு நான் கூப்பிட்டு போவார். ஹோட்டலுக்கு போயிருக்கேன், சினிமாவுக்கு போனால் நான் தான் கூட போவேன். வேற யாரையும் கூப்பிட்டு போக மாட்டேன். இருக்காது கேட்டு பாருங்க. நான் அசோக்லாம் உங்களை பற்றி பேசி சொல்றாரு. உண்மை. எவ்வளோ பணங்க திருப்பதி படுக்க கொடுப்பாங்க, வருவங்க போறவங்க எல்லாம் கொடுப்பாங்க. அசோக் சொல்லுமாம்மா இந்த அப்படி வாங்கி அப்படியே கையில் கொடுப்பாரு. பிரிச்சே பார்க்க மாட்டேன். நான் தான் அதை வாங்கி 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 வச்சு எவ்வளோ இருக்கிற அசோக் எல்லாம் பண்ணும்போது அம்மா இருக்குமாம்மா ஒரு 33 35 வரணுமாம்மா. அப்படிவா சரி இதுக்கெல்லாம் பண்ணணும், கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்பாரு. அந்த காசு கொடுக்கும். எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கேட்பாரு கொடுத்துருவோம். ஒரு கூத்து பண்ணுறதுக்கு, நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு, பிரிஞ்சு செய்கிறதுக்கு என்ன ஷோட் பண்ணுறேன். எவ்வளோ இருக்கும் இருக்குமாம்மா? இன்னும் ஒரு 11 இருக்குமா? பிரியாணி போட்டுடலாமா? போட்டுடலாமாம்மா. அவ்வளோ. அந்த பிரியாணி கூட இன்னும் ஏதாவது ஆளை கூட்டு இருந்தார். சாட்சி நகர பிரியாணி செய்வது ஆதிகசன வீட்டான அங்கே இருந்தார். ஒரு மீன் படியை வச்சுக்கிட்டு அங்கே செய்வார். அவரை கூப்பிட்டு தான் செய்வோம். அவருக்கு நான் கொடுக்குற கூலி தான். எனக்கு அவருக்கு தான் அவருக்கு சண்டை வரும். இவ்வளோதான்ப்பா குடிப்பா. அப்போல்லாம் எவ்வளோ 100 200 அதுக்குள்ளே தான் 150 ரூபாக்குள்ள பிரியாணி செய்யறதா கறி போட்டு செய்யுது. எவ்வளோ பணம் எல்லாம் முடிஞ்சிடும். என்ன ஷோ எல்லாம் ஓவரா இருக்குமா? எவ்வளோ இருக்கும்? இன்னும் ஒரு 3000 ரூபாய் இருக்கு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதுக்கு எதனா ஒரு காரியம் செஞ்சு எல்லா காரியம் 1 ரூபா கூட அவர் காக்க எடுத்துக்கவே இல்லை. 1 ரூபா கூட. அவ்வளவு உத்தமர். எனக்கு தெரிந்தவர் இல்லை. அவ்வளவு நல்லவர். 1 ரூபா கூட யாருன்னா கொடுத்தாங்களோ அதை வாங்கி பாயிண்ட்ல கொடுக்குற ஆள் அது கிடையவே கிடையாதுங்க. உண்மையுள்ளவர். நான் அவர் கூட எத்தனையோ வருஷம் இருக்கோம். எங்கள் சொந்தக்காரரு எங்கள் அம்மாவுடைய சித்தப்பா உள்ளவர். எனக்கு மாமன். ஏன் அவரை பற்றி சொல்றேன்னா அவ்வளவு நல்லவர் இல்லை. அவர் கோவப்படுவார். நிறைய பேர் சொல்லலாம் ஐயோ அவர் கொடுக்க மாட்டார். கரெக்டாக பார்த்து செய்வார். நான் கூட இருந்தேன். அம்மா என்ன அது பண்ணிடலாமாம்மா அப்படி சொல்றியா? சரி நீயே செஞ்சிரு. அவ்வளோதான். எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு மனுஷனே இந்த அளவுக்கு தேவனை அறியாதவர் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். ஆண்டவரை பற்றி ஜெபிச்சிருக்கோம். வீட்டுக்கு போயிருக்கோம். நானும் மனைவி பேசியிருக்கிறோம். ஒரு மனுஷனே உண்மையாக இருக்கிறார் நான் சொல்லும்போது கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லம் உள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏன் அவருக்குள்ள உண்மையா இருக்கக்கூடாது? இதற்காக தான் நான் அவரை சொல்ல வந்தேன். மாமா எப்போ நான் மறக்கவே மாட்டேன். நிறைய காரியம் பண்ணியிருக்காரு எனக்காக. அவர் செஞ்சாருன்றதுக்காக இல்லை, எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் சரி அந்த சண்டைக்கு கூட்டு போவேன். இன்னும் நானும் கூட போவேன். கல்லை தடிப்பாங்க, கத்தியில் வெட்டுவாங்க. என் மனைவன்ட்ட சொல்லியிருக்கேன். இந்த அரசு மத்தான ஒரு செச்சு இருக்கு, அந்த இடத்துல சண்டை. மாமா என்னை கூடயே வச்சுருக்கேன். எல்லாரையும் முன்ன ஓட சொல்லுவார். அசோக் என் கூட இருக்காரு. அந்த மாதிரிலாம் பண்ணுங்க. அவ்வளோ சண்டைகளில் எவ்வளோ 1 மாதம் 2 மாதம் சண்டை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சாஸ்திரி நகரில் இருந்தவர்களுக்கு தெரியும். குமார் மாமன் தான் முதல்ல போவார்.
கையில் ஒன்றுமே கொண்டு போக மாட்டார், சும்மா சாதாரணமாக போவார். எல்லாரையும் உண போனுவார். என்ன பண்ண சொல்லுவார், யோசித்து பாருங்க. நம் ஆண்டவர் தேவனால் படைக்கப்பட்ட ஒருவர் எத்தனை அன்பாய் ஆதரவாய் இருப்பார். அதை காட்டிலும் லட்ச 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 கோடி தேவனாய் கர்த்தர் அப்படி உயர்ந்தவர். நம் கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் படித்த வேத பகுதியின்படி ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவர் நம்மையும் கூட என்ன பண்ணியிருக்காரு, உண்டாக்கி இருக்கிறார். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்குற எல்லாமே யாரால படைக்கப்பட்டதுன்னா அந்த பெரிய தேவனால தான் படைக்கப்பட்டது. அந்த பெரிய தேவனால தான் படைக்கப்பட்டது. அதனால நாம இன்றைக்கு அந்த தேவனை தான் என்ன பண்ணணும், நம்ம எப்படி வணங்கணுமா, நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து முனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இன்னும் கனத்துக்குரியவரா இருக்கிறார். ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியல. எவ்வளோ தேடி இருக்கிறாங்க, ஏன் எவ்வளோ தேடி இருக்காங்க அவங்க. ஆனா நாம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மள சொல்ற பணிஞ்சிக்க முடிஞ்சிக்க, அப்புறம் முழங்கால் படியிட கடவுள். நம்ம உலகத்துல வேற எந்த கடவுளுக்கும் முழங்கால் படிட்டு என்ன பண்ணதில்லை. யாரை வணங்குறாங்களா? இல்லை இல்லை வணங்குறாங்க இல்லைன்றீங்க. முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க, முட்டிக்கால் போட்டுக்கிறாங்க, கீழே போட்டுக்கிறாங்க. அதனால் ஆமாம், நம்ம அவங்க தான் ஆபிரகாம் வணங்கத்தை பார்த்து தான் அவரும் வணங்க ஆரம்பிச்சிருப்பார். அந்த தொழுகை அது தொழுது கொள்றாங்க. அப்போ வெறும் அவங்க துணியர்த்தம் எழுந்துக்கிறோம் அந்த வசனத்தை தான் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பனி எடுத்தோம், துணி எடுத்தோம், எழுந்திருக்கிறதும், முழங்கால் படிக்கிறதும், இதை தான் செய்து என்ன பண்ணியிருக்காங்க கடவுளை. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம பேசுகிறோம் பாருங்களா ஆண்டவரோட. எவ்வளோ பெரிய கடவுள் சொல்கிறாங்க. வானத்தை, பூமியை, சர்வ லோகத்தை, சமுத்திரத்தெல்லாம் படைச்ச அந்த கடவுள்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அவர் பேசுறது நம்ம கேட்குதா கேட்கலையா? உங்களோட அவர் தானே பேசிட்டு இருந்தாரு. அவர் தான் பேசிட்டு இருந்தாரு. சபையில வந்தா பேசுவாரு, உள்ளத்துக்குள்ளதான் இருக்கிறார். அவர் உள்ளத்துல பேசுவாரு. நீங்க யாரோ டிவியை போடலாம், செல்போனை பார்க்கலாம், அங்க இருந்தெல்லாம் உங்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை என்ன பண்ணுவார் ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்கு உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணிட்டு இருப்பார், உங்களோட பேசிக்கொண்டே தான் இருப்பார். அவர் பேசுகிற தெய்வம். அவர் ஒரு நாளும் பேசாம இருக்கவே அவரால் முடியாது. ஏன்னா அவர் எப்போ என்ன பண்றது, இப்போ படிச்சவங்க நம்ம அவர் கைக்குள்ளான ஆடுகளா இருக்கிறோம், ஜனங்களா இருக்கிறோம். அவர் கைக்குள்ளதான் இருக்கிறோம். ரொம்ப பெரிய கை அவருடைய கை. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், அவர் கைக்குள்ளான சொல்ற உங்களை என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிற. அங்கேயே பார்த்துக்கிறோம். செல்போன்ல எப்படி யாருன்னா ஞாபகம் வந்தா என்ன பண்றோம், உடனே ஓப்பன் பண்ணி அவங்க போட்டோ எடுத்து பார்த்துக்கிறோம்ல. அது மாதிரி கடவுள் நம்மள கூட என்ன பண்ணுவாரு, அப்படி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உள்ளங்கையில பார்த்தாலே என்ன பண்ணோம், நம்முடைய முகம், நம்முடைய உருவம் அவருக்கு தெரியும். அவன் அத்தனையா நம்மளை நேசிக்கிறார். உலகத்துல எவ்வளவு பேர் நம்மளை நேசித்தாலும் அதெல்லாம் காட்டிலும் மேலான அன்பு உடைய தெய்வமா அவர் இருக்கிறார். அவரை நம்ம பற்றி கொள்ளணும், அவரை நம்ம பிடித்து கொள்ளணும். இந்த உலகத்துல முடிவுல இந்த உலகம் என்ன பண்ண போகுது, அழிய போகுது. இந்த உலகம் என்ன பண்ண போகுது, அழிய போகுது. அழிவுக்கு நேராக போயிட்டு இருக்கு உலகம். அப்ப நாம என்ன செய்யணும், அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நமக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி ஆண்டவர் நம்மை அவர் என்னை சேர்த்து கொண்டிருக்கிறார். மறவாமல் நினைத்தீரையா மனதா நன்றி சொல்வே. பகலும்
அப்பொழுதும் உம்மை விட மாட்டேன்.
நான் மறித்தாலும் அப்பொழுது உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, அப்பொழுது உம்மை விட மாட்டேன். பஞ்சம் வந்தாலும் லிங்கம் வந்தாலும் அப்பொழுது உம்மை விட மாட்டேன், அப்பொழுது உம்மை விட பஞ்சம் வந்தாலும் லிங்கம் வந்தாலும் அப்பொழுது உம்மை விட மாட்டேன், அப்பொழுது உம்மை விட மாட்டேன். பணம் இருந்தாலும் அவை இல்லை என்றாலும், பணம் இருந்தாலும் அவை இல்லை என்றாலும் அப்பொழுது உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, அப்பொழுது உம்மை விட மாட்டேன். நடந்தாலும் இது நடந்தாலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, உம்மை விட Praise the Lord. இந்த பாடல் ரொம்ப எனக்கு பிடிக்கும். காரணம், எத்தனையோ சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தெரியாது எவ்வளவோ. எனக்கு என் மனைவி தெரிஞ்சிருக்கும், தேவனுக்கு தெரிஞ்சிருக்கும். என் மனைவி சொல்லுவாங்க, இந்த பாட்டு பாடாதப்பா, நீ ஏன்பா இந்த பாட்டு நான் பாடுறேன். ஆனால் அத்தனை சூழ்நிலையிலும் என் தேவன் இன்று வரை சரியா எங்களை நடத்துகிறான். அதெல்லாம் ரொம்ப விரும்பி நான் அதை பாடுவேன். அன்பின் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஐயா. வானத்திற்கும் பூமிக்கும் முடியவர், சர்வலோகத்தின் சிருஷ்டிகரில் ஒருவரே காண்கிற தேவன், நடத்துகிற தேவன். இந்த காலை மத்தியான வேலையில் இருக்கிற திருப்பந்தியிலே பங்கு பெற செய்கிறதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தி பலப்படுத்தி வைத்திருக்க இன்னும் திடப்படுத்தும் பலப்படுத்தும் உங்களை கனப்படுத்தி குறித்த அன்பின் காரணம். இதன் நிமித்தமும் நன்மையை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் எங்களை ஆவரும் உலகத்தில் தாழ்த்து நான் முடிமறைத்துக் கொள்ளும். இதோ எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துவோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலத்தையும் மறவாதே. ஆமென். அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவர் கர்த்தர் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்த லட்சத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகிறார். ஜெபிச்சுக்கணும். கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.